காட்டுல ஒரு புலி ரொம்ப பசியோட நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ எதிரில் ஒரு கழுதை வருது. அந்த கழுதை வந்து புலியை பார்த்துக்கிட்டே வருது. புலியும் கழுதையை பார்க்குது. ரொம்ப சந்தோஷமாக நடந்து வருது அந்த கழுதை. ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வருது. அப்போ அந்த புலி கேட்குது, என்ன கழுதையாரே ரொம்ப சந்தோஷமாக வரீங்களே அப்படின்னு. ஆமாம், நான் ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியாக வரேன், நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு. உடனே புலி கழுதையை பார்த்துக்கிட்டே சொல்லுது, இனிமே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. உடனே அது கழுதை சொல்லுது, நான் இப்போ தான் நீல கலர் புல்லை ரொம்ப அருமையாக இருந்தது, ரசித்து சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. புலி உடனே ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு. என்னடா இது புல்லை நீல கலர்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி புலி கேட்குது. புல்லு நீல கலர் இல்லை, பச்சை கலர், ஏன் இப்படி தெரியாமல் வளர்ற அப்படின்னு. உடனே கழுதை சொல்லுது, நான் இத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து புல் சாப்பிட்றேன், புல்லோட கலர் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், என் புல் வந்து நீல கலர் தான் அப்படின்னு சொல்லுது, அடித்து சொல்லுது. உடனே வந்து புலி சொல்லுது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிறது ஒரு பழமொழி, ஆனாலும் எங்களுக்கு புல்லோட கலர் என்னன்னு நல்லா தெரியும், புல் வந்து பச்சை கலர் தான், நீல கலர் இல்லை, நீ வளர்ற அப்படின்னு சொல்லுது. இது அதெல்லாம் இல்லை, நீல கலர் தான் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லுது. இது வந்து இப்படியே ஒரு வாதமாக போய் 2 மணி நேரம் போராடி பார்க்குது புலி. சரி, இதுக்கப்புறம் சரி வராதுன்னு காட்டில் இருக்கிற சிங்கராஜா கிட்ட இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. சிங்கராஜா வந்து 2 பேரையும் விசாரிக்குது. அப்போ வந்து கழுதை சொல்லுது, சிங்கராஜா, நீங்கள் இந்த காட்டுக்கே அரசன், நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கள், நான் இத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த புல் நீல கலரில் தான் இருக்குது, நான் நீல கலர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனால் இந்த புலி ஒத்துக்க மாட்டேங்குது, பச்சை கலர்னு சொல்லுது, நீங்கள் தான் இதுக்கு வழக்கை விசாரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. உடனே புலி வந்து சிங்கராஜா கிட்ட சொல்லு, ராஜா நீங்களே சொல்லுங்கள், புல் எங்கேயாவது நீல கலரில் இருக்குமா, இந்த கழுதை எப்போ என்கிட்ட 2 மணி நேரமாக ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு சொல்லுது. சிங்கராஜா 2 பேரையும் பார்க்குறாரு. கழுதையை பார்த்து சொல்கிறாரு, நீ சொல்கிறது தான் சரி, புல் நீல கலர் தான், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே புலி ரொம்ப அதிர்ச்சியாகி பார்க்கும்போது, இந்த புலிக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை போகுது. அப்போ சொல்கிறாரு, நீ இனி 2 வருஷத்துக்கு பேசவே கூடாது, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு. புலி அதிர்ச்சியாக கேட்குது, என்ன ராஜா இது, உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் புல் பச்சை கலர் தான், அதை நான் நியாயமாக சொன்னேன், அதுக்கு போய் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களே அப்படின்னு. அதுக்கு தான் வந்து சிங்கராஜா சொன்னிச்சான், அது பச்சை கலருங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இதை போய் ஒரு கழுதைக்கிட்ட நீ யாரு, இது ஒரு புலி, ஒரு கழுதை மட்டும் இல்லை, வேட்டையாடக்கூடிய குணம் இல்லை, உனக்கு இருக்கிற அறிவும் திறமை, உன்னோட குணம் என்ன, இதெல்லாம் மறந்து நீ போய் கழுதைக்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்து நேரத்தை வீணாக்கின இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை, 2 வருஷம் வரைக்கும் நீ பேசக்கூடாது அப்படின்னு.